பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த வேளையில கூட நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு உகந்தவர்களாக நம் மாறி நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் நம்முடைய வாழ்வையும் உயர்த்தும்படியாக இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் நீர் எங்க கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொள்ள, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளின் நிமித்தமாய் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சையாகவும் ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்கள் செய்வது நிச்சயம். இந்த வேளையில கூட நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஹல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவானாம், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வந்து நின்று, நீதிமான் எப்பேற்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கொண்டானோ அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக துன்மார்க்கன் தள்ளப்படுவான் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. நீதிமான் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கப்படுவான். நாம் நீதிமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக, தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவனாக, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவனாக, தேவனுடைய காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக தன்னை பக்தியாக பரிசுத்தமாக காத்துக்கொள்ளக்கூடியவனைத்தான் நீதிமான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் நீதிமானாக காணப்படுகிறானோ, எவன் ஒருவன் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் தேவன் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். நீங்க நீதிமானாக வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்துல கூட நிறைய ஜனங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தார்கள். இருந்தாலும் வேதத்திலிருந்து ஒரு சில பேரை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படியாக அவர்களை விடுதலை ஆக்கினார், அவருடைய வாழ்க்கையில எப்படி தேவன் நன்மையான காரியங்களை செய்தார் என்பதை வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து இந்த வேளையில கூட கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நேராக இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். அப்பொழுது நேப்காத்நேச்சர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. நீதிமானை விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன், நீதிமான்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ மனுஷர்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாக காணப்பட்டார்கள். இந்த பூமியில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல, நேப்காத்நேச்சர் ஆளுகை செய்யக்கூடிய அந்த நேரங்கள்ல இவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருக்கிற நேரங்களில அந்த ராஜாங்கத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த சமவெளியில ஒரு என்ன பண்ண பொற்சிலையை உருவாக்கி, இந்த பொற்சிலையைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க சொன்ன ஒரு கட்டளை பிறந்தது. ஏன் என்று சொன்னால், இவர்களை தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகும்படியாக செய்வதற்காக ஒரு காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனாலும் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ மனுஷர்கள் அவர்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாக காணப்பட்டார்கள், தேவனை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ மனுஷர்கள் தேவனை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ராஜாவினுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றபடியினாலே இவர்களை அக்னி சூளையில போடும்படியாக ஒரு இக்கட்டுக்குள்ளாக இவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இந்த மனுஷர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு, வழி போகாதபடிக்கு நீதியின் மார்க்கத்தில் நடக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக என்னை உண்டாக்கின தேவனை தவிர நான் வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி இந்த 3
3 சகோதரர்களும் கர்த்தர் மேல பற்றுதலாயிருந்தார்கள். இந்த 3 பேரும் நீதிமான்களாக இருந்தார்கள், பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இக்கட்டு ஏற்பட்டாலும் கர்த்தரை மறுதலியாதபடிக்கு தேவன் ஒருவர் மாத்திரமே மெய்யானவர் என்பதை அறிந்தவர்களாக உணர்ந்து செயல்பட்டது நிமித்தமாக, அங்கு இருந்த ராஜாவின் நிமித்தமாக, அங்க இருக்கிற சாஸ்திரிகள் நிமித்தமாக, அங்க இருக்கிற மூப்பர்கள் நிமித்தமாக, அங்க இருந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிபதிகள் நிமித்தமாக இவங்க இக்கட்டுல மாட்டிக்கொண்டார்கள். அந்த இக்கட்டுல மாட்டிக்கொண்ட அந்த தேவ ஜனங்கள் கர்த்தரை ஒருபோதும் அவங்க என்ன பண்ணலாம், மறக்கவே இல்லை. எங்களை தேவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை அறிந்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இவர்களை அக்கினி சூளையில போடும்படியாக ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தான். கட்டளை பிறப்பித்த பொழுது அங்க இருக்கிற சேவகர்கள் இந்த 3 பேரையும் கொண்டு போயிட்டு அக்கினியில போட வேண்டும் என்பதற்காக 7 மடங்கு அக்கினியை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதிகரிக்க செய்தார்கள். அதிகரிக்க செய்து இவர்களை கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல அந்த அக்கினி சூளையில போடும்படியாக கடந்து சென்றார்கள். கடந்து செல்லும் பொழுது அங்க யார் கொண்டு போனாங்களோ அந்த கொண்டு போனவர்களையே என்ன படிச்சுன்னா அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவானாம். துன்மார்க்கன் அவன் இருந்த இடத்துல அவன் இருப்பான் என்று சொல்லி இது வேதவசனம் சொல்கிறது. எவன் ஒருவன் இவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அந்த இடத்துல இவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் நீதிமான்களாக தேவனுடைய பார்வையில காணப்படல. துன்மார்க்கராக இருந்தது நிமித்தமாக நீதிமான் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல என் பிள்ளை இந்த இடத்துல நீதிமான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு நான் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டான் என்று சொல்லி தேவன் அறிந்தவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. இந்த நீதிமான்கள் இருந்த இடத்துல இந்த துன்மார்க்கர்கள் தள்ளப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட நான் உத்தமமாய் நடக்கிறேன், தேவனை பின்பற்றி வாழ்கிறேன், எந்த ஒரு தீமையான காரியங்களையும் நான் செய்வது கிடையாது, என் கர்த்தரை தவிர நான் யாரையும் பற்றி கொள்வது கிடையாது, நான் உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஜனங்கள் யாராவது கடந்து வந்தாலும் துன்மார்க்கமான செயல்களை செய்யும்படியாக தேவனை விட்டு உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை பிரிக்கக்கூடியவர்களாக வந்துட்டு உங்களை அந்நிய தேவர்களை வணங்கும்படியாக செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவர் நிமித்தமாக நான் என்ன பண்ணிட்டேன், முதலாவது திருமணம் ஆவதற்கு முன்பதாக கர்த்தரை நான் என்ன பண்ணிட்டேன்னா உண்மையா நேசித்துக் கொண்டிருந்த, உண்மையாய் கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நான் கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போயிட்டேன். என் தேவனை தேட முடியாதபடிக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிற என் மாமியார் என்னை சபைக்கு போக விட மாட்டேன்றாங்க, கணவர் சபைக்கு போக விட மாட்டேன்றாங்க, சொந்தக்காரங்க மத்தியில நிந்தையோடு காணப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த வேளையில கூட உங்களுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி உங்களை மீட்டுக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை அவர்களை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க நீதிமானாய் வாழும் பொழுது தேவன் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ உறுதியாய் இருந்தார்கள், கர்த்தரை பற்றி கொண்டு நடந்தார்கள். ஆகையினால தான் அவர்களுடைய பிரச்சனையில இக்கட்டில கர்த்தர் உதவி செய்தார். அக்கினியின் மனம் அவர்களை பற்றி கொள்ளவே இல்லை, அக்கினி அவர்களை பலன் செய்யவே இல்லை. வந்து பார்த்தாங்க, அதிபர்கள் எல்லாரும் வந்து பார்த்தாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கூட கருகுன வாசனை காணப்படவே இல்லையே, இப்படி இவர்களோடு இருக்கிற தேவன் இவர்களை உயர்த்தி வைத்தார் என்று சொன்னார். விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல தள்ளப்பட்டாலும் தேவதூதன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும், உங்களை விசுவாசத்தை வழி விலகும்படியாக செய்தாலும், நீங்க இக்கட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனையை பார்த்து யாரெல்லாம் நகைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை தேவன் உயர்த்தி வைப்பார். இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை ஏற்பட்டது உண்மை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் நடப்பது நிச்சயம். ஆனால் ஒருபோதும் கர்த்தரை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. கர்த்தர் மேல நீங்கள் பற்றுதலா இருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க, தங்களுடைய சரீரங்களையும் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், என் ஜீவனே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டாலும் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய இக்கட்டின் நேரத்துல, உங்களுடைய பிரச்சனையின் நேரத்துல கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி நன்மையும் ஆசீர்வாதமும் வந்ததோ உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரோடு கூட இருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க, நிறைய போராட்டம் வருங்க, நிறைய காரியங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும். ஆனாலும் அவை எல்லா
எல்லாவற்றிலுமே நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறாரா? உன்னுடைய பிரச்சனை நேரத்துல என்னை யாரும் பார்க்கல, என் இக்கட்டு நேரத்துல, என் கடன் நேரத்துல, என் பிரச்சனை நேரத்துல என்னை யாருமே என்ன பண்ணல, கண்டுக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டு நிக்காதீங்க. உங்களுக்கு துன்பங்கள் வருதா, கஷ்டங்கள் வருதா, உபத்திரவங்கள் வருதா, பிரச்சனைகள் நேரிடுதா, அதன் மத்தியிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்காக துணை செய்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அதன் மத்தியிலும் நின்று உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தானியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், அவர் கர்த்தருக்கு உகந்தவராக காணப்பட்டார். அவரை குற்றப்படுத்தும்படியாக தேசத்தில் அநேகர் என்ன பண்ணாங்க சொன்ன கூட்டம் கூடி ராஜாவை தவிர வேறு யாரையும் நீ வணங்கவே கூடாது என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு கட்டளையை பிறப்பித்தாங்க. அந்த கட்டளைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ராஜாவை தான் தேவன், ராஜா தான் எங்களை ஆளுகை செய்யக்கூடிய, ராஜா தான் எங்களுக்கு எல்லாமே கொடுக்கிறார் என்பதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அறிக்கையிடுறாங்க. ஆனால் இந்த தானியேல் என்கிற தேவ மனுஷன் அவன் உத்தமனாக, உண்மையுள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, நான் என்ன பண்ண மாட்டேன், ராஜாவை நான் ஒரு நாளும் தொழுது கொள்ளவே மாட்டேன், என்னை உண்டாக்கின தேவனை தவிர இந்த பூமியில யாரும் உண்மையுள்ள தேவன் கிடையாது, அவர் மாத்திரமே ஜீவன் உள்ளவர் என்பதை அவர் அறிக்கையிட்டு தன்னுடைய விசுவாசத்துல உறுதியாக இருந்தார். ஆனாலும் இங்க கூட இருக்கிற அதிபர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தானியேலை குற்றப்படுத்துறாங்க. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே உம்மை வணங்கல, நீங்க என்ன பண்ணிடுங்க, சிங்கங்களின் கெபியில இந்த தானியேலை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. தானியேலை தூக்கி போட்டாங்க. தூக்கி போடும் பொழுது கர்த்தர் தானியேலோட கூட இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படியாக அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்குள்ளாக தள்ள வேண்டும் என்று சொல்லி சதி செய்து கொண்டு உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல கூட நீங்க இருக்கிற இடங்கள்ல இருந்து உங்களை துரத்தி விடும்படியாக அநேக ஜனங்கள் கூடி இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாசிப்போம் தானியேலின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த தானியேல் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டான். மனுஷனுக்கு முன்பாக நீதிகேடு செய்யக்கூடியவனாக இல்ல, நீதிமானாக அவன் வாழ்ந்தான். அதனால தான் கர்த்தர் அவனுடைய உண்மையை பார்த்தார், தானியேலுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்தார், அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார், அவனை விடுதலையாக்கினார். சிங்கங்களின் கெபியில இவன் போடப்பட்டாலும் தேவனுடைய கரம் தானியேலோடு கூட இருந்தது. தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அந்த இடத்துல கூட தானியேலுக்கு உதவி செய்யும்படியாக ராஜாவுடைய இருதயம் பரிதபித்ததுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இப்படியாக எதிராக வந்து நிற்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாக உதவி செய்யும்படியான ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. இந்த தானியேலை யாரெல்லாம் குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாரையுமே ராஜா என்ன பண்றாருன்னா, தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அவர் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த அதிபதிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும், குற்றப்படுத்தினவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தானியேலை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் தானியேலை குற்றப்படுத்தினார்களோ அவர்களை மாத்திரமல்லாதபடிக்கு அவருடைய குடும்பங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளை எல்லாரையும் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டது நிமித்தமாக எல்லாரும் மாண்டு போனாங்க. ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் இக்கட்டு நேரத்தில் அந்த தேவனை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளும் விட்டு போயிடாதீங்க. இக்கட்டு நேரத்தில் சகாயம் செய்யக்கூடிய தேவனுடைய கரத்தை நீங்கள் நாடும் பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். யாருக்கு? தேவனை நம்பக்கூடியவர்களுக்கு. இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு, கடனோடு இருக்கிறீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா, பிசாசின் பிடியில இக்கட்டுகளில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா, அவர்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இக்கட்டில் உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். ஆகையினால இக்கட்டில் உதவி செய்யக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு விடுதலை கொடுப்பார். தானியேலுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் எப்படியாக ஒரு விடுதலை கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இக்கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை தப்புவித்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம் என்று சொன்னால், நம்பிக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் உங்களை விடுதலையாக்குவார். எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, இந்நாளில் கூட கேட்டது வேத வசனத்தின்படியாக, கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, இக்கட்டில உதவி செய்கிற உடைய கரத்தை மாத்திரமே நாங்கள் நாடுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு யாரெல்லாம் துன்மார்க்கமாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தரை எங்களை நீர்
உயர்த்த வல்லமில்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியங்கள் செய்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, நீதிமன்றுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுதலை ஆக்குகிற தேவன், இந்த வேளையில கூட யாரெல்லாம் கண்ணீரோடு பிரச்சனையோடு என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட இக்கட்டில் நான் மாட்டிக்கொண்டு இருக்கிற என் சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மையான காரியத்தை நீ செய்வீராக, அதிசயமான காரியத்தை நீ செய்வீராக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்த தேவன், தானியேலுக்கு நன்மை செய்த தேவன், அவருடைய இக்கட்டில் அவர்களுடைய குரலை கேட்ட தேவன், இந்த வேளையில கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.